ஹலோ, ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, என்னென்னா நீங்கள் இப்போது என்னடா இந்த டிஸ்பிளேயில் என்னத்தை காட்டிகிட்டு இருக்காங்க, தமிழ் எஃப்எம் ப்ரெசன்ஸ், காதல் வானிலை, வேலண்டைன் பார்ட்டி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், சூரியன் எஃப்எம், சக்தி எஃப்எம் மாதிரி இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் எஃப்எம் தான் அது தமிழ் எஃப்எம். அது இப்போ ஒரு 4 இயர்ஸாக நல்லாவே பீக்கில் இருக்காங்க. ரொம்ப நல்ல எல்லா ப்ரோக்ராம்ஸும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் தான் வேலண்டைன் பார்ட்டி. அந்த பார்ட்டியோட நேம் காதல் வானிலை. ஸோ இது நீங்கள் டிஸ்பிளே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. என்ற ஒரு நேபர் பிரதர் தான், அவரோட ஒய்ஃப், அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு இந்த கப்பல் பாஸ் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் இந்த இவெண்ட்டில் ஜாயின் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மைக்குமே சொல்லணுன்னா ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஒரு கட் அவுட் இருக்குது, வேறே ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்மால் ஸ்டேஜ் மாதிரி அடித்து அதில் காதல் வானிலை போட்டு எல்லா கப்பலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தடுத்து ஒருத்தராக ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே ஒரு ரோசஸ் பொக்கே மாதிரி ஒரு ஸ்மால் பொக்கே கொடுத்து தான் ஃபஸ்ட் வெல்கமே பண்ணி உள்ள வெல்கம் ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்து ஒரு அழகான மியூசிக்கில் தான், சாங்கில், அப்புறம் எங்கள் கல்ச்சர் டான்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் நிறைய கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ஒரு கேம் தான் என் ஹஸ்பண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக போகணுன்னு சொல்லி போயிட்டு நாங்கள் அதில் வின் பண்ணோம். அதுதான் அந்த 1 டே ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு விழா. அதில் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிச்சு. அந்த விழாவோட நேம் பார்த்திங்கன்னா டிகே விழா. நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் விளங்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், பாருங்கள் லிங்க்கு. அதோடு சேர்த்து நான் தமிழ் எஃப்எம்ட லிங்க்கும் போட்டிருக்கிறேன். நீங்கள் செப்பரேட்டாக அவங்களோட பேஜ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை தனியாக ஒரு vlog-ஆ செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளவா எடுக்க கிடைக்கல வீடியோஸ். ஸோ முடிஞ்சளவு நாங்கள் அங்கே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸை உங்களோட ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் ஒரு இன்ட்ரோவாக. ஓகே, ரொம்பவே நான் பேச விரும்பலை, ஏன்னா 1/2 hour தான் இருக்குது. நான் இன்றைக்கி தான் போகிறோம் அந்த டிகே விழான்னு சொன்னேன்ல, போயிட்டு 1 டே ஸ்டேயில். இப்போ இன்றைக்கி 4 PM நாங்கள் செக்இன் ஆகணும். அப்போ தான் நாளைக்கு 4 PM செக் அவுட் ஆகலாம். ஸோ நான் போயிட்டு அங்கே சந்திக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் நான் இப்போ அப்லோட் பண்ணுற எல்லா கிளிம்ஸ் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். பாய். Few moments later. என்ன தரம் விட நம்பும் ஓரிடமில்ல, இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்ல. என்னோடு வாய்ப்பை வா.
பார்த்தா திக்குன்னு ஆகும் பக்குன்னு மனசு தானா அடிக்குமே நீ பச்சுன்னு ஒண்ணு இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே La 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 Come on girls ஓகே, ஃபைனலி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் கைஸ். என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? மேபி கேட்கும்னு நம்புகிறேன். பட் கொஞ்சம் காற்று சுத்தம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க முடியாது, நான் பைக்கில் போய்கிட்டுருக்கிறேன். ஓகே, எவ்வளோ தான் போய்கிட்டு பேசிகிட்டு இருந்தாலுமே என்ன இருந்தாலும் அந்த விழா பற்றியான திங்கிங் தான். ஏன்னா அது ஒரு ப்ரீஷியஸ் மூமெண்ட்டில் இப்போ உங்களுக்குனாலும் நீங்கள் ஒரு கேமில் வின் பண்ணி அதில் ஒரு கிஃப்ட் கிடைக்கிதுன்னா அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்ல. ஸோ அது எப்படி இருக்கும், அந்த கிஃப்ட்டை நீங்கள் பார்க்க காட்டியும் உங்களுக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி வந்து குறையாதுல்ல. அந்த சேம் மூமெண்ட்டில் தான் நானும் இருக்கிறேன். பார்ப்போம், போயிட்டு தான் பார்க்கணும். இன்ஸ்டாவில் என்ன தான் பார்த்தாலுமே நேரில் பார்க்க வரைக்கும் அந்த ஒரு படபடப்பு இருக்கத்தானே செய்யும். ஓகே, ரொம்ப பேசுகிறேன்னா என்னவோ தெரியல, உங்களுக்கு இந்த சத்தத்தில் கேட்குதான்னு தெரியலை. ஸோ ஆனால் சின்னதாக நான் ஒரு விஷயம் கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா, நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த வேலண்டைன் டே பார்ட்டியில் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் எல்லாம் எனக்கு அது ஆசையாக இருந்துச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு. அது ஒரு மெமரிஸ், அது எப்பயுமே மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு இன்னும் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு மிஞ்சி பேச விரும்பலை, ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டேன்னு தெரியுது. நம்ம இப்போ விழாக்கே போயிட்டு நான் அங்கே வச்சு அவங்களோட திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம் தூரம் எல்லாம் தூரம் இல்லை தூவானமாய் தூவும் மழை அலுங்காமல் உனை அள்ளி அத்தோடு வானம் வரை செல்வேன் விடிந்தாலும் விடியாத பொன்காலையை காண காத்திருப்பேன். ஓ காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம் தூரம் எல்லாம் தூரம் இல்லை தூவானமாய் தூவும் மழை. ஹே காய்ஸ், நாங்கள் லாஸ்ட்டாக விழாக்கு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண இருக்கிற விழா. அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும், நான் ரொம்ப கியூரியாசிட்டியாக பயந்தும் கொஞ்சம் வந்ததுக்கு வந்தேன். பட் இன்ஸ்டாவில் பார்த்த அதே தான். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்டன் இருக்குது, நீங்கள் கண்டிருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சுல்ல, அதுதான் வந்து அந்த விழாவோட ஓனர் ஃபேமிலி இருக்காங்களாம் மேலே. ஸோ அந்த சைடு எங்களுக்கு இல்லை, முன்னுக்கு ஃப்ரண்ட்டு தான். பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது ஹால். அந்த சைடு வந்து கார்னரில் உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுக்க இல்லாமல் போயிடுச்சு. பட் நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். அதுதான் வந்து கிச்சன். பட் எங்களுக்கு ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஸ்டே பண்ண வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் அவர் கொடுக்குறாங்க. அதுவும் கூட இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம். எனக்குன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அழகாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரியலி லுக்கிங் நைஸ்ன்னு தான் சொல்லலாம். 2 சைடுமே விண்டோஸ் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்டன் சைடு மாதிரி அது இருக்குது, மரம் எல்லாம் இருக்குது. ரொம்பவே பார்க்க க்ரீனிஷாக அழகாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த விஷ்ணு கோயில், தேவில சைடு இருக்கிற விஷ்ணு கோயில். நானும் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன்.
ஸோ அதுவும் இங்கேருந்து ரொம்ப நியர்பை அண்ட் ஆல்சோ இங்கே உள்ள ரொம்ப கிட்டப்பா இருக்கிற ஒரு மால்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா எவலோக் சிட்டி மாலும் இருந்துச்சு. நான் அந்த சொன்னேன்ல இந்த கிச்சன் பக்கம் எனக்கு காட்டுறதுக்கு முடியாமல் போச்சுன்னு அதை நான் டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. எங்களுக்கு ஒரு சர்வன்ட் இருந்தாங்க. அவங்க தான் இப்போ கொஞ்சம் வந்து எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் தந்து சர்வ் பண்ணாங்க. அவங்க தான் 3 டைம்ஸும் இருப்பேன்ற மாரி தான் விழா ஓனர் எங்களுக்கு கால்ல இப்போ சொன்னாங்க. வாஷ்ரூம்ஸும் நீங்க இப்போ பார்த்துட்ருப்பீங்க டிஸ்பிளேல எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. ஆல் ஓவர் ரொம்பவே க்ளீனா இருக்குது. ஸ்டெப்ஸில் போக இயலாதனால தான் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். ஏன்னா ஸ்டெப்ஸில் போகும்போதே வீடியோ வந்து அவ்வளோ அழகா வராது. அந்த ஸ்டெப்ஸில் மேலே போனோன தான் பூல். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இதுதான் பூல். எங்கள் மெயின் சப்ஜெக்ட். எங்களுக்கு அந்த பூலும் எக்ஸஸும் கொடுத்துருக்குறாங்க. Few moments later. என்னடா விழாவை சுற்றி காட்டிட்டு இப்போ வந்து பார்க்கிங்கில் வந்து நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் விழாலேருந்து வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போது இருக்கிற இடம் தான் எவலோக் சிட்டி மால். இதுதான் அந்த நியர்பை இருக்குது எங்கள் லொக்கேஷன் கிட்டவே. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், வா ஒரு நாள் தான் இருக்குது, ஸோ நாங்கள் போகலான்னு. ஏன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை, இங்கே இந்த எவலம் சிட்டி மாலுக்கு நாங்கள் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு என்னென்னா இந்த சரௌண்டிங் பார்க்கும்போது அப்படியே இந்த துபாயில் டிஎஃப்சி மால்னு சொல்லுவான், துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி. அதில் அந்த கொஞ்சம் சாயல் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. துபாய் போனவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், உங்களுக்கு அப்படி தோணுதான்னு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக தோணுது. இந்த எவலோக் சிட்டி மால் நடிச்சிருக்காங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, வாங்க நானும் உள்ளே போய்ட்டு பார்க்கலாம்.
ஓகே, நான் எப்படான்னு இருந்தேன் இந்த பூலுக்கு இறங்குறதுக்கு. இப்போ தான் நாங்கள் பூலில் இறங்க போகிறோம். நைட் பூலில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு நைட்டு வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா நல்லா ஒரு டின்னர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. கொத்து அண்ட் நூடுல்ஸ் ரெண்டுமே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக அதை வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். எங்கன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி பக்கத்துலேயே விஷ்ணு கோயில் இருக்குன்னு. அந்த விஷ்ணு கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். வாங்க விஷ்ணு கோயிலுக்கு போகலாம். One eternity later. ஓகே கைஸ், நாங்கள் விஷ்ணு கோயிலுக்கு வந்துட்டோம். நானும் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்ததில்லை, அவர் இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாராவது வரலாட்டி கண்டிப்பாக விஷ்ணு கோயிலுக்கு வாங்க. இது உண்மைக்குமே சக்தி வாய்ந்த கோவில், நல்ல கோவில். அந்த என்வாயர்மெண்ட்டே ரொம்ப நல்லா பார்க்கவே ரொம்ப அழகான கோவில். ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தால். இப்போ எங்களுக்கு பிளான் என்னென்னா, நாங்கள் இப்படியே சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் விழாக்கு போயிட்டு கொஞ்சம் பூலில் குளிக்கலான்னு தான் எங்கள் பிளானு. ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த என்டையர் vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.